தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அடுத்ததாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாவா ப்ரோக்ராமை எப்படி நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ரன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜாவாக்கான ஜேடிகே ஃபைலை வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜேடிகே டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கூகுளில் ஃபஸ்ட்டு லிங்க் வந்து வரும், ஜாவா டவுன்லோட்ஸ் ஆர்கல் அப்படின்னு இருக்கும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் ஜாவா 1.8 அப்படின்ற இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லா பிளாட்ஃபார்முக்குமே வந்து சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க, லினக்ஸு, மேக்கு, விண்டோஸு. நான் கம்ப்யூட்டர் வந்து விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் விண்டோஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நடுவில் இருக்கிற இந்த X64 இன்ஸ்டாலரை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டவுன்லோட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களை டவுன்லோட் பேஜ்க்கு கொண்டு போயிட்டு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு வந்துட்டு அதில் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற இந்த ஐக்கான சைடில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஜாவா பேக் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் லிங்க் வந்து காமிக்கும், அது கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிங்க மைக்ரோசாஃப்ட் கம்பெனி தானே அப்படின்ட்டு. எக்ஸ்டென்ஷன் பேக் ஃபார் ஜாவா அப்படின்னு இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டாலே போதும், நம்ம ஜாவா ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் ஃபோல்டர் ஃபைலில் போயிட்டு கொடுங்க. நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன், ஜாவா IO அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு நியூ ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நியூ ஃபைல் ஐக்கான் இங்கே காமிக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாவா ஃபைலுக்கு ஒரு பேர், அதாவது நீங்கள் டைப் பண்ண போகிற ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமுக்கு ஒரு பேர் கொடுங்க. நான் ஃபஸ்ட்டு ப்ரோ அப்படின்னு கொடுக்குறேன், டாட் வச்சு ஜாவா, ஏன்னா இது ஜாவா ஃபைல் அப்படின்றதுனால டாட் ஜாவா அப்படின்னு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். இப்போ என்டர் பட்டன் கிளிக் பண்ண உடனேயே இங்கே எனக்கு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஐக்கான் வந்திருக்கும். இது வந்து என்னென்னா நம்ம டாட் ஜாவான்னு சேவ் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் மெயின் ப்ரோக்ராம் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மெயின் ப்ரோக்ராமை ரன் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஜாவாவில் கிளாஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணி தான் மெயின் ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும். ஸோ கிளாஸ்ன்னு கீவேர்ட் போட்டுட்டு அந்த கிளாஸ் ஃபைலுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த ப்ரோக்ராம் என்ன சேவ் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ப்ரோ அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கோம், அந்த பேரில் தான் நம்ம வந்து சேவ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம மெயின் ப்ரோக்ராம் டைரெக்டாக டைப் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி பப்ளிக் ஸ்டாட்டிக் அப்படின்ற 2 கீவேர்டை வந்து கொடுக்கணும். பப்ளிக் ஸ்டாட்டிக் void, அதுக்கப்புறம் தான் void main அப்படின்னு டைப் பண்ணணும். அதுக்குள்ளார ஆர்குமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆர்குமெண்ட் வந்து அரே டேட்டா டைப்பாக இருக்கணும். அண்ட் ஆர்குமெண்ட்டோட டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்லாம் இருக்கணும். இந்த ஆர்குமெண்ட் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரன் டைமில் நம்ம கொடுக்குற வேல்யூஸை கெட் பண்ணி மெயின் ப்ரோக்ராம்குள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த ஆர்குமெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அதுவும் அரேவாக வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம மெயின் ப்ரோக்ராம்குள்ளே கோட் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ நம்ம ஒரு பிரிண்ட் லைன் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். system டாட் அவுட் டாட் println அப்படின்னு கொடுக்கணும். இந்த சிஸ்டம் அப்படின்றது வந்து நம்ம கம்ப்யூட்டர், அவுட் அப்படின்றது வந்து அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண போகிறோம். அண்ட் printlnன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் ஆகுது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. இங்கே நம்ம வந்து ஒரு லைனை வந்து பிரிண்ட் பண்ணுறேன், ஹலோ ஜாவா வேர்ல்டு அப்படின்ட்டு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணதுக்கு முன்னாடி சேவ் அஸ் பண்ணிவிடுங்க, Ctrl+S கொடுங்க. இங்கே மேலே ப்ளே பட்டன் இருக்கு இல்லையா, அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணாலே போதும், ப்ரோக்ராம் ரன் ஆகிடும். கீழே வந்து டெர்மினல் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே மேலே கொடுத்துருந்த இந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்ற பிரிண்ட் லைன் வந்து இங்கே எனக்கு டெர்மினல் கமாண்டில் வந்திருக்கு. டெர்மினல்னா என்னது அப்படின்னா அவுட்புட் ஸ்க்ரீன் இது தான். இதில் தான் நம்ம அவுட்புட் வந்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ ஜாவா வேர்ல்டு அப்படின்றது பிரிண்ட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம 2 இன்புட்ஸை கொடுத்து அதை எப்படி அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 வேரியபிள் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நேம் தர போகிறேன், இன்னொன்று வந்து ஏஜ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து நேம் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங் வேரியபிளாக அதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங்குன்னு டேட்டா டைப் போட்டுட்டு அது வேரியபிள் வந்து நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் ஏஜை வந்து கெட் பண்ணுறதுக்கு இன்டீஜர் டேட்டா டைப்பில் ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நம்ம இன்புட் வந்து கெட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக ஒரு ஸ்கேனர் கிளாஸ் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணணும். அந்த ஸ்கேனர் கிளாஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னா யூட்டில் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் அப்படின்னு கீவேர்ட் போட்டுங்க. லைக் C++ல் பார்க்குற ஹெடர் ஃபைல் மாதிரி தான் இது.
இம்போர்ட் ஜாவா அப்படின்னு ஃபோல்டரோட பேர் வந்து டைப் பண்ணுங்க. java.util அப்படின்னு அந்த பேக்கேஜோட பேர் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் டாட் வச்சு ஸ்டார் அப்படின்னு கொடுங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த யூட்டில் பேக்கை கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளார இருக்கிற ஸ்கேனர் அப்படின்ற கிளாஸை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணுவோம். ஸ்கேனர் அப்படின்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுவோம். நான் எஸ்ன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு போட்டு அதுக்கு மெமரி வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால் நியூ கீவேர்ட் அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணுறீங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் ஸ்கேனர் அதே கிளாஸ் நேமை மறுபடியும் போடுங்க. போட்டதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து நம்ம இந்த சிஸ்டம்குள்ளே பண்ணுறோம் இல்லையா, அதனால சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அவுட்புட் சென்ட் பண்ணுறோமா இன்புட் கொடுக்குறோமா அப்படின்னா இன்புட் வந்து கொடுக்குறோம். அதனால டாட் இன் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஸ்கேனர் கிளாஸ்க்கு எஸ்ன்னு கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டை வச்சுட்டு தான் நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இன்புட் கெட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்டர் த பர்சன் நேம். ஒரு பர்சனோட நேம் வந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நேம்னு வேரியபிள் கிரியேட் பண்ணோம். ஸோ அதில் இந்த ஸ்கேனர் கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இந்த ஆப்ஜெக்டை போட்டுக்கணும், எஸ்ஸு. ஸோ நேம் வந்து ஸ்ட்ரிங் இல்லையா, ஸ்ட்ரிங்குக்கான இன்புட் ஃபங்க்ஷன் வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா லைனு. ஸோ நெக்ஸ்ட்டு லைன் அப்படின்னு கொடுக்கணும். இந்த லைனில் வந்து எல் வந்து கேபிட்டல் லெட்டரு, நெக்ஸ்ட்டுக்கும் லைனுக்கும் ஸ்பேஸ் வந்து இருக்கக்கூடாது. இதெல்லாமே ப்ரீடிஃபைனு. அதுக்கப்புறம் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பர்சனோட ஏஜ். ஸோ ஏஜ் வந்து இன்டீஜர், அது நம்ம நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் இன்ட், எவ்வளோதான். இப்போ நம்ம இந்த இன்புட் கெட் பண்ணதை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதே system டாட் அவுட் டாட் பிரிண்ட் ln அப்படி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் நேம் இல்லை, பர்சன் நேம் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு ப்ளஸ் ஆப்ரேட்டர் போட்டு நேம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எதுக்காக இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னா, இங்கே நான் வந்து வேரியபிளோட வேல்யூவை இந்த லைனுக்கு பக்கத்தில் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து போடணும். அதுக்கப்புறம் இதே மாதிரியே பர்சனோட ஏஜ், இவ்வளோதான் விஷயம். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இந்த டெர்மினல் பாக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு இதில் என்டர் த பர்சன் நேம் அப்படின்னு கேட்குது. நான் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு பர்சனோட நேம் வந்து நான் கொடுக்குறேன், ஜாக் அப்படின்ட்டு. ஏஜ் வந்து 23 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இன்புட் கொடுத்துட்டேன். இப்போ நான் அதை என்டர் பண்ணேன்னா நம்ம என்ன பிரிண்ட் லைன் கொடுத்தோமோ அது அழகாக பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். பர்சன் நேம் ஜாக்கு, பர்சன் ஏஜ் வந்து 23 அப்படின்ட்டு. இப்படி தான் நம்ம ஜாவா ப்ரோக்ராமை விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ரன் பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஜாவா ப்ரோக்ராமில் இருக்க டாபிக்ஸை ஒன்று வந்து எப்படி விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ரன் பண்ணி பார்க்குறது அப்படின்றத கிளியராக வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், தமிழ்செல்வன்.